This is great. Hi, hello and welcome to Wrestling Central Tamil. நான் உங்க ஆஷிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4 ரெஸ்லிங் ரூமர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா டேனியல் பிரைன் இன்ஜுரி ஆயிடுச்சு. டேனியல் பிரைனுக்கு என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா லூக் ஹார்பர் WWE விட்டு வெளியே போறாருன்னு சொல்லிட்டு அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அவரே சோஷியல் மீடியாவில். ஸோ என்ன ஆச்சு, அவர் WWE விட்டு வெளியே போயிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மூணாவதா செத் ராலின்ஸோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரூமர் வந்திருக்கு. அது யாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்டா சாஷா பேங்க்ஸும் கூட WWE விட்டு வெளியே போறதுக்காக சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் WWE இருக்க பிடிக்காம சில பிரச்சனைலாம் போயிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம்னா ரோமன் ரெயின்ஸ் நடிச்ச ஹாப்ஸ் அண்ட் ஷா படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. ஸோ செகண்ட் ட்ரைலர், ஃபர்ஸ்ட் ட்ரைலர் ஒரு சின்ன ஒரு ஸ்பாட்டில் தான் வருவார். இப்போ செகண்ட் ட்ரைலரில் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்காரு. அந்த ட்ரைலர் இப்போ அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அவங்கெல்லாம் போயிட்டு அந்த ட்ரைலர் பாருங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா டேனியல் பிரைனோட இன்ஜுரி. ஸோ டேனியல் பிரைனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்ததுக்கு எப்போ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ல்மனியா மேட்ச் அப்போ தான். ஸோ ரெஸ்ல்மனியா அப்போ டேனியல் பிரைன் வர்சஸ் கோஃபி கிங்ஸ்டன் ஃபார் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் அப்போ தான் டேனியல் பிரைனுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜுரி எவ்வளோ பெரிய இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அப்டேட்டுமே வரல. இது ரொம்ப சீரியஸான இன்ஜுரியா இல்லை சாதாரணமான இன்ஜுரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட் கூட வரல. ஸோ ஆனால் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் கன்ஃபார்மாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே இன்ஜுரி ஆச்சு அப்படின்னு கூட தெரியல. ஸோ டேனியல் பிரைன் எப்போ மறுபடியும் ரிட்டர்ன் ஆவாரு அப்படின்னு கூட தெரியல. ஸோ டேனியல் பிரைன் இன்ஜுரி என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ டேனியல் பிரைன் ரிட்டையர்மெண்ட்லேருந்து வெளியே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக ஒரு வருஷம் ஆகும் போது மறுபடியும் அவருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ இந்த இன்ஜுரி சின்ன இன்ஜுரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம நம்புவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா செத் ராலின்ஸோட ஆப்போனன்ட், நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாரு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ செத் ராலின்ஸ் ரெஸ்ல்மனியா அப்போ பிராக் லெஸ்னரை பீட் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன் ஆனாரு. ஸோ நெக்ஸ்ட் அவருக்கான ஆப்போனன்ட் யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரூ மேக்கன்டையர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ட்ரூ மேக்கன்டையர் வர்சஸ் செத் ராலின்ஸ் நெக்ஸ்ட் இந்த ஃபியூடுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்ல்மனியாவுக்கு முன்னாடி ட்ரூ மேக்கன்டையர் செத் ராலின்ஸை பீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படியே இவங்க 2 பேருக்கும் ஃபியூடு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபியூடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது செகண்ட் ரூமர். மூணாவதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா லூக் ஹார்பர் WWE விட்டு வெளியே போறாரு. இது ரூமர்ஸ்லாம் இல்லை, அவரே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நான் WWE கிட்ட நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ WWE விட்டு லூக் ஹார்பர் வெளியே போயிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் வெளியே போகல. இந்த விஷயத்துல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ஸோ லூக் ஹார்பர் நான் WWE விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு WWE கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ இப்போ அதுக்கு WWE இருக்கிறவங்க அஃபீஷியல்ஸ்லாம் முடிவு பண்ணி தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் அவங்க முடிவு பண்ணி சொல்லலை. ஸோ அப்போ லூக் ஹார்பரோட WWE கான்ட்ராக்ட் எப்போ முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் நவம்பர் மாதம் தான் அவருடைய WWE கான்ட்ராக்ட் முடியும். ஸோ ஆனால் இவ்வளோ சீக்கிரமாகவே லூக் ஹார்பர் நான் WWE விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒன்று WWE என்ன பண்ணுவாங்கன்னா லூக் ஹார்பரை வெளியே அனுப்ப மாட்டாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் 3 மாதம் வேற எங்கேயுமே ரெஸ்லிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனோட தான் அனுப்புவாங்க. ஸோ 3 மாதம்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சு அடுத்த 3 மாதம் வெளியே எங்கேயுமே ரெஸ்லிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நவம்பர் மாதம் முடியுதுன்னா நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், ஜான்வரி மாதம் இந்த 3 மாதமே அவங்க வேற எங்கேயும் ரெஸ்லிங் பண்ணக்கூடாது. பிப்ரவரி மாதம் தான் வேற எந்த ரெஸ்லிங் கம்பெனியில் வேணால் ஜாயின் பண்ணி ரெஸ்லிங் பண்ணலாம். ஆனால் இன்னும் WWE எதுவுமே சொல்லலை. ஸோ இன்னும் இப்போ வரைக்கும் கூட லூக் ஹார்பர் WWE தான் இருக்காரு. ஆனால் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூக் ஹார்பர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ லூக் ஹார்பரை வச்சு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒயட் ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு மெம்பராக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பல்ஜின் பிரதர்ஸ்ன்னு வச்சுருந்தாங்க. அது கூட ஓகே பரவாயில்லையா போயிட்டு இருந்துச்சு. ஸோ லூக் ஹார்பருக்கான அந்த டேலண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுற டைம் WWE நிச்சயமாக தரல தான். ஸோ இப்போ லூக் ஹார்பர் நான் WWE விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாஷா பேங்க்ஸும் WWE விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சாஷா பேங்க்ஸ் WWE இதுக்கு மேலே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அப்செட் ஆகி இப்போ போயிட்டாங்கன்னா WWE விட்டு வெளியே போகலை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் 2 வீக் ரா ஸ்மாக்டவுன் எதுலையுமே சாஷா பேங்க்ஸ் வரல. ஏன்னா அவங்க ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த அப்செட் ஆனதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு என்ன ரூமர்ஸாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரெசில்மேனியால வந்து அவங்கள லூஸ் பண்ண வச்சது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாஷா பேங்க்ஸ் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, நல்ல ஒரு லென்த்தியான ஒரு டைட்டில் ட்ரெயின் கொண்டு போய் ஸோ இந்த டாக் டீம் டிவிஷனை வந்து கொஞ்சம் கெத்தாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஷா பேங்க்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து WWE திடீர்னு வந்து ரெசில்மேனியா அன்னைக்கு தான் வந்து அவங்க கிட்டே சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த மேட்ச்சில் லூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு தான் WWE வந்து அவங்க பெய்லி சாஷா பேங்க்ஸ் 2 பேருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ரொம்பவே அப்செட் ஆகி இப்போ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் சாஷா பேங்க்ஸ்க்கு வந்து பேக் ஸ்டேஜில் நிறைய பேர் கூட பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து அலெக்சா பிளிஸுக்கும் சாஷா பேங்க்ஸ்க்கும் நிறைய சண்டை போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து 2 பேருமே வந்து தனித்தனியாக தான் WWE வச்சிருக்காங்க. 2 பேருமே மீட் பண்ண விட மாட்டுறாங்க. ஸோ மறுபடியும் ஏதாவது பார்த்துக்கிட்டா மறுபடியும் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு WWE சில விஷயம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பேக் ஸ்டேஜ்லையும் சரி WWE சாஷா பேங்க்ஸை வச்சு யூஸ் பண்ணுற விதத்துலையும் சரி சாஷா பேங்க்ஸ் பிடிக்கல. ஸோ அதனால ரொம்பவே அப்செட் ஆகி இப்போ நான் WWE வெளியே போகிறேங்கிற மாதிரி சாஷா பேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறதா ரூமர்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து சாஷா பேங்க்ஸ் 2 வீக்ஸாக ரா ஸ்மாக்டவுன் 2லையுமே வரல. ஸோ இதுக்கு WWE என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களால் எப்போ வரலான்னு தோணுதோ அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு WWE சாஷா பேங்க்ஸ் கிட்ட சொன்னதா ரூமர்ஸ் பண்ணதுக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாஷா பேங்க்ஸ் வந்து WWE இருக்கணுமா இல்லை WWE விட்டு வெளியே போகணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து செத் ராலின்ஸ் vs ட்ரூ மெக்கன்டையர் இந்த ஃபியூட் எப்படி இருக்கும், லூக் ஹார்ப்பரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த எல்லா நியூஸை பற்றியும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் எங்களுடைய FB அண்ட் Instagram பேஜோட லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அங்கேயும் கூட சில ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான வீடியோஸ் தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.